திமுகவில் விசிகாவை சார்ந்த திரு ஆளூர் ஷானவாஸ் இணைப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? தொடர்ந்து ஊடகங்கள்ல தாவேகாவை கடுமையாக சாடுவதும், தாவேகாவை இயக்குவது, தாவேகா ஒரு மறைமுக கூட்டணியை பாஜகவோடு வைத்திருக்கிறது அப்படிங்கிற துணியில் பேசி வருவதற்கான காரணம் என்ன? திரு ஆளூர் ஷானவாசுடைய கருத்து திமுக தரப்புல ஆதரவாக இருந்தாலும் விசிக தரப்புல அது ஏதாவது எரிச்சலை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தி இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா? பார்க்கலாம் இந்த காணொளி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ்மாறன். விசிகாவுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டு காலம் திமுகவுடைய கூட்டணியில இருந்து சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்ட ஒரு நபர். திரு ஆளூர் ஷானவாசனுடைய தர்க்கவாதம் இருக்கு இல்லையா, அவருடைய தர்க்கவாதம், விவாதங்களை அவர் கொண்டு செல்கிற விதம், கருத்தியலாக அணுகக்கூடிய யுக்தின்னு தொடர்ச்சியாக விசிகாவை தாண்டி, விசிகாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டையும் தாண்டி மற்றவர்கள் கூட அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிற வகையில், அவர் ஒரு கருத்து பேசினால் அந்த கருத்து சரியாக இருக்கும் என்று நம்புகிற வரையில் ஆதாரத்தோடு தெளிவாக அரசியல் புரிதலோடு பேசக்கூடிய ஒரு நபராக, கிட்டத்தட்ட மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் கருத்தியல் தளத்தில் ஒரு தெளிவான நபராகவும் அவர் விசிகாவுடைய கட்சியில் இருந்தாலும் கூட, விசிக கட்சியில் இருந்தாலும் கூட திமுக தரப்பில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள், திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு கூட திரு ஆளூர் ஷானவாசனுடைய பேச்சு ரொம்ப பிடித்த ஒரு பேச்சாக கடந்த காலங்களில் இருந்தது. அவருடைய கருத்தை, அவர் பேசிய கருத்தை எல்லாம் கூட திமுகவை சார்ந்தவர்கள் அவர்களுடைய முகநூல்ல, அவர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, ரீல்ஸ்ல பகிர்றது அதிகமாக நடந்தது. அந்த அளவுக்கு கூட்டணி தர்மத்தோடும் திமுக கையாண்ட அரசியல் களத்தை கூட மேடைகள்ல மிக சரியாக பேசினார் திரு ஆளூர் ஷானவாசன் என்று பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது என்னவாக களம் மாறி இருக்கு அப்படின்னா, அவர் தொடர்ந்து 2-3 தனியார் ஊடகங்கள்ல அவர் பேசுகிற பொழுது, அவர் இன்றைக்கு தாவேகா கூட்டணியில விசிக இணைந்து பயணித்தாலும் கூட மனசாட்சியோடு அவர் அந்த கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். மனசாட்சியோடு அவர் பேசுகிறார். தற்போது நாம் இந்த கூட்டணியில பயணிக்கிறோம், கருத்து சுதந்திரத்தை விசிக வரவேற்கிறது. திரு திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தையும் கூட அவர் தடை போட மாட்டார். கருத்து யார் வேண்டுமானாலும் பேசலாம், விசிகாவில் அந்த சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்பது, தேர்தலுக்கு முன்பு வரை நாம் என்ன பேசினோம், 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிற வரை, தேர்தல் சந்தித்து தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு, ரிசல்ட் வருவதற்கு முன்னால் வரை நாம் என்ன பேசணும்னா, இது ஒரு தேர்தல் கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணி. திமுகவோடு நாம் நிற்பதற்கான காரணம் தேர்தலுக்கான இந்த சீட்டுக்காக நாம் நிற்கவில்லை, கொள்கைக்காக நிற்கிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிஜேபி தன்னுடைய எல்லா யுக்திகளையும் கையாண்டு பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் கரைக்கிற வேலையை செய்கிற பிஜேபி, எதிர்த்து கரைக்கிற வேலை, கூட்டணியில் இருந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கரைக்கிற வேலையை பிஜேபி செய்கிறது. ஏற்கனவே சொன்னபடி ஒரே நாடு, ஒரே மொழி அப்படின்னு ஒரே கொள்கையில பயணிக்கக்கூடிய இந்த பிஜேபி இருக்கு இல்லையா, ஒரே சித்தாந்தம், ஒரே நாடு இருக்கணும், பல மாநிலங்கள் இருப்பதுல உடன்பாடு கிடையாது, ஒரு மொழி தான் இருக்க வேண்டும், ஒரு தேர்தல் தான் நடத்த வேண்டும் அப்படின்னு, ஒரு அதிகார மையம் தான் இருக்க வேண்டும் என்று பிஜேபி பேசுகிற பொழுது, ஒரே என்று அவர்கள் தொடர்ந்து பேசுகிற பொழுது, நம்ம இந்த கூட்டணியை கொள்கை கூட்டணியாக நம்ம கட்டமைத்தோம் அப்படின்றத அவர் அந்த நேர்காணல்ல பதிவு செய்கிறார். எதன் அடிப்படையில நம்ம கொள்கை கூட்டணியாக நாம் இருந்தோம், ஆனா இப்பொழுது தேர்தலுக்கான அமைக்கப்பட்ட கூட்டணி என்று மாற்றி பேசுவதில் அவருக்கு உடன்பாடு கிடையாது என்பதை உடைக்கிறார் அவர். இரண்டாவது ஒரு முக்கிய இன்னொரு விடயம் என்பது, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசின் மீது விமர்சனம். அதே வேளையில நாம் என்னென்ன ஆதரவு கொடுத்தோம் இந்த அரசுக்கு, நாம் எந்த அடிப்படையில இந்த அரசுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றதையும் அவர் பேசுகிறார். ஆளுநர் ஆட்சி வந்துவிட கூடாது என்பதற்காக நாம் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம், ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது? விஜய் தலைமையிலான இந்த தாவேகா அரசு பிஜேபி செய்ய தயங்கக்கூடியது, ஒரு கட்சியை உடைத்து கட்சியிலிருந்து நபர்களை கொண்டு வருவது என்பது பிஜேபி கூட ஒரு குழுவா கொண்டு வருவாங்க.
சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு சட்ட ரீதியாக சிக்கல் வந்து விடக்கூடாது அப்படின்னு. ஆனால் மிக வெளிப்படையாக அதிமுகவில் திரு எடப்பாடி அவர்களை சந்திக்காமல் திரு விஜய் அவர்கள் நேரடியாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான ஒரு அணியை போய் சந்திக்கிறார். இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதிமுக இரண்டாக உடைக்கப்பட்டு, இவர்தான் உடைச்சார் என்பது ஒரு பேச்சு, உடைக்கப்பட்டு அதுல ஒரு தரப்பை போய் இவர் சந்திக்கிறார். இவ்வளவு அப்பட்டமான விதிமீறல் நடந்து கொண்டிருக்கிறது. குதிரைப்பேரம் நடப்பதற்கான எல்லாமே நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில நாங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்த பிறகும் கூட அதிமுக தரப்புல இருந்த ஆட்களை உடைத்து வெளியே கொண்டு வருகிற வேலையை இவர் செய்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். பிஜேபி தடுக்கவே இல்லை. பிஜேபி நினைத்திருந்தால், இன்றைக்கு பலருக்கு தெரியும், பிஜேபி நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த தாவேகா அரசு கிடையாது. ஏன்னா இவ்வளவு அப்பட்டமா நடக்கிறது, இவ்வளவு பெரிய தவறு நடக்கிறது. ஆனால் பிஜேபி இதை தடுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை கூட அவர் அதில் முன்வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, இது அரசியல் விமர்சன பார்வையாக பார்க்கப்படுகிறது. ஆளுநரோடு இவர்களுக்கான ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, நீங்க இதை பண்ணி கொடுங்க, நாங்க இதை பண்ணி கொடுங்க. 2 முறை இல்ல 20 முறை கூட நாங்க தேசிய கீதம் பாடலாம், ஒரு முறை நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடி கொடுக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 2 முறை பாடக்கூடாதா தேசிய கீதம், 2 முறை தேசிய கீதம் பாடக்கூடாதா என்பதில் சிக்கல் கிடையாது. தேசிய கீதம் 2 முறையும் பாடினால் தமிழ் தாய் வாழ்த்து நீங்க 4 முறை பாட வேண்டும், இதுல நமக்கு சிக்கல் கிடையாது. ஆனால் ஆளுநர் சொல்வதற்கெல்லாம் நீங்க வளைஞ்சு கொடுத்து போனீங்கள் என்றால், நாளைக்கு ஆளுநர் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிற கதையாக ஆளுநருடைய அதிகாரம் என்னவாக விரிவடையும், ஆளுநரோடு இருக்கக்கூடிய சமரச போக்கு என்பது இந்த ஆட்சிக்கே ஆபத்துல முடியும் அப்படின்றதையும் அவர் அந்த விடயமாக பதிவு செய்கிறார். இப்படி இந்த நேர்காணல்ல அவர் பல கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். பல முக்கியமான விடயங்களை அவர் உடைத்து பேசியிருக்கிறார். மனசாட்சியோடு பேசியிருக்கிறார், மனச்சான்றோடு பேசியிருக்கிறார். திமுகவுக்கு ஆதரவு குரலாக அது பார்க்கப்படுகிறது. விசிகாவுக்குள் இருந்து கொண்டே விசிகாவுக்கு எதிர்ப்பு குரலாகவும் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கப்படுகிறது. திரு ஆளூர் சாணவாசன் அவர்கள் நேர்மையோடு மனச்சான்றோடு அவர் பேசுவதாக தன்னுடைய கருத்தை ஊடகங்கள்ல பதிவு செய்தாலும் கூட விசிகால இருக்கவங்க அதை எப்படி பார்க்கிறார்கள்? திமுக தரப்பு அவர்களை ஆதரிக்கிறது, கைத்தட்டுகிறது, அவருடைய கருத்தை முன்மொழிகிறது திமுக தரப்பு. ஆனா இவங்க விசிகா தரப்பு என்னவாக பார்க்கப்படுகிறது? நீங்க இன்றைக்கும் ஒரு கேள்வி விசிகா பக்கம் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி, ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்க ஆதரவு அப்படி என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இந்த கூட்டணி ஆட்சியில பங்கெடுத்தீங்களே, எந்த அடிப்படையில பங்கெடுத்தீர்கள் நீங்கள் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, விசிகா மீது நம்பிக்கை இல்லை என்பதற்காகத்தான் நாங்க கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுத்திருக்கிறோம், பங்கை பெற்றிருக்கிறோம், எங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று திரு திருமாவளவன் பேசியிருக்கிறார் இல்லையா? இந்த கருத்து, உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களோடு நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள், இது மிகப்பெரிய முரணாக இருக்கிறது அப்படின்றது இன்றைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கிறது. இப்படியும் ஒரு குண்டை கொளுத்தி போட்டிருக்காரு. இது விசிகாவில் வெடிக்கும். இவருடைய பேச்சை அப்படி விசிகாவை சார்ந்தவர்கள் கடந்து போக மாட்டார்கள். இது ஒரு கலக குரலாக மாறும்னு கலக குரல் வெடிக்க தொடங்கியிருக்கணும் சமூக வலைத்தளங்கள்ல பேச தொடங்கியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப திமுகவில் வந்து விரைவில் ஆளூர் சாணவாசன் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் அப்படியே இருக்கு. தொடர்ந்து நாம் பேசுவோம் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பற்றி. நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை புதிய நகைகளாக மாற்றி கிராமுக்கு கூடுதல் உழைப்பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.